வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தற்போதைய கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி பார்த்தீங்கன்னா விஜய் பாலாஜி என்ன பண்ணிக்கிறாரு, சேலம் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்ப நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி சீமான் அண்ணா கேள்வி எழுப்பியிருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு, இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது, சீமானா எனக்கு சீமானு யாரையும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு கைத்தறித்துறை அமைச்சர். இதெல்லாம் ஏற்புடைய செயலா? இதெல்லாம் ஏற்புடைய செயலே கிடையாது. முன்னே கைத்தறித்துறை அமைச்சர் முன்னே யாருன்னே மக்களுக்கு தெரியாது. உன் தொகுதிக்குள்ளே நீங்கள் நடந்து போனால் கூட உங்களை யாருன்னு தெரியாது. நீங்கள் நார்மலாக இறங்கி நடந்து போனீங்கன்னா உங்களை யாருக்குமே தெரியாது. நீங்கள் கைத்தறித்துறையை சேர்ந்த அமைச்சருங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்குமே நீங்கள் தான் கைத்தறி அமைச்சர். நீங்கள் மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கிற விழுப்புரத்துக்கு நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸில் போய் பாருங்கள், எந்த பந்தோபஸ்து இல்லாமல் படைப்படம் இல்லாமல் சாதாரணமாக நடந்து போய் பாருங்கள், உங்களை ஒரு காக்கா கூட அடையாளம் தெரியாது. யார் நீன்னு கேட்பாங்க. உள்ளாடி போனீங்கன்னா ஆஃபீஸ்குள்ளாடியே நில்லு, நீ முன்னே வெளியில் நின்று யார் நீங்கள், உன்னை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேம்பாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் சீமானன் அப்படி கிடையாது. எங்கள் அண்ணன் சீமானன் பெரிய ஆள். 2 மாதம் முன்னாடி உனக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணனுக்கு 15 வருஷமாக சீமானுங்கிற அடையாளம் இருக்குது. அவர் எங்கே போனாலும் எல்லாருமே வரவேற்பாங்க. அவர் கூட நின்று தர்க்கம் செஞ்சு, அவர் கூட செஞ்சு வாதம் செஞ்சு, அவர் கூட செஞ்சு போட்டி போட்டு பேசி உங்களால் ஜெயிக்க முடியுமா? கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக உங்களுக்கு சீமானன் நம்ம தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிளாக் டிக்கெட்டை விற்கிறவனும், எப்படி தேட்டருக்கு வெளியில் பிளாக் டிக்கெட்டை விற்கிறவனும், குட்கா பொருள் விற்கிறவனும், கள்ள சந்தையில் மது விற்கிறவனும், லாட்ரி சீட்டு விற்கிறவனும் தான் உங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் சீமானண்ண மாதிரி கொள்கை உள்ள அரசியல்வாதிகளும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன் உங்கள் முதலமைச்சர் ஜெயித்த உடனே ஸ்டாலின் வீட்டுக்கு போய்ட்டு டைரெக்டாக எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தானே வந்தார். அப்போ கூட தெரியலையே உங்களுக்கு சீமான் அண்ணா யாருன்னு? நீ யாரை தலைவனாக ஏற்றுருக்கிறையோ அப்பேற்பட்ட தலைவனே ஜெயிச்சு முடிச்சாட்டு எங்கள் அண்ணங்கிட்ட தான் நேரில் வாழ்த்து வாங்கிட்டு போனார். அப்போ கூட உங்களுக்கு தெரியல சீமான் அண்ணா யாருன்னு? சும்மா பேசணுங்கிறதுக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கைத்தறித்துறை அமைச்சர்னா அதுக்குன்னா மதிப்பை மாண்பை காப்பாற்றிக்கணும். அவ்வளோதான். எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லிட்டாரு. இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே, அனைத்து நுணுக்கங்களுமே அவர் வாட்ச் பண்ண போகிறாராம். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே மக்களுக்கு உடனுக்குடனே போட்டு காட்ட போகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.